உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்புமாறு சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை இன்று கோரியுள்ளார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹாந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்று 3வது நாளாகவும் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுவர்ஷியரத் மனுதாரர் தனது மனுவில் அசாத் மௌலானா என்ற நபரை தனக்கு தெரியாது என குறிப்பிட்டிருந்த போதிலும் அவர்கள் இருவரும் சந்தித்துள்ளனர் என குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். கணம் நீதிபதி அவர்களே, மனுதாரர் அசாத் மௌலானா என்ற நபரை தனக்கு தெரியாது என இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான ஒரு நபரை தனக்கு தெரியாது என்றும் அவர் யார் என்று தனக்கு தெரியாது என்றும் மனுதாரர் கூறியுள்ளார். ஆனால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இனிய பாரதி என்ற நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர் தனது வாக்குமூலத்தில் 2019ஆம் ஆண்டில் ஹேந்தா வித்தாரண தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோட்டாபய ராஜபக்சவை சந்திக்குமாறு அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இனிய பாரதி என்பவர் மீரிஹானையில் உள்ள கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு அந்த வீட்டில் அசாத் மௌலானா, பிள்ளையானின் கட்சியின் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட சிலர் இருந்ததை தான் கண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை உறுதிப்படுத்தும் புகைப்படங்களையும் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். அந்த புகைப்படங்களில் அசாத் மௌலானா இந்த மனுதாரருடன் இருக்கும் விதத்தை காண முடிகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் கேள்வி எழுப்பிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த நிலப்படங்கள் எங்கு எடுக்கப்பட்டன என வினவினார். அதற்கு பதிலளித்த பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் அந்த நிலப்படங்கள் கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டில் எடுக்கப்பட்டவை என பதிலளித்தார். அங்கு மேலும் விளக்கம் அளித்த பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மனுதாரர் இந்த எழுத்தாணை மனுவின் ஊடாக அடிப்படை உரிமைகள் மனுவுடன் தொடர்புடைய கோரிக்கைகளையே முன்வைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேற்கோள் ஆரம்பம். மனுதாரர் இந்த மனுவின் மூலம் தனது சுதந்திரமாக நடமாடும் உரிமை மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அவை முற்றிலும் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய விடயங்களாகும். அரசியல் அமைப்பின் 126வது பிரிவிற்கமைய இவ்வாறான விடயங்கள் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றத்தினால் மட்டுமே நடத்த முடியும். பிரதி சாலிசிட்டர் ஜெனரலின் சமர்ப்பணம் ஆரம்பமாவதற்கு முன்னர் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தார். தனது சேவை பெறுநரின் சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அவர் கைது செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இதன்போது அவர் குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். கணம் நீதிபதி அவர்களே, ஒருவரை கைது செய்து அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு வலுவான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். நியாயமான சந்தேகம் எழ வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அல்லது சாதாரண சட்டத்தின் கீழ் கைதுகளை மேற்கொள்ளும் போது இந்த நிலைமை பொருந்தும் என்று உயர்நீதிமன்றம் இதற்கு முன்னர் வழங்கிய தீர்ப்புகளில் வலியுறுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அது குறித்து ஆராய்வதற்காக இதுவரை பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. அந்த எந்த ஒரு ஆணைக்குழு அறிக்கையிலும் மனுதாரரை பற்றி ஒரு வார்த்தையேனும் குறிப்பிடப்படவில்லை. அசாத் மௌலானா என்பவர் பிரித்தானியாவின் சேனல் 4 அலைவரிசைக்கு வழங்கிய நேர்காணலை அடுத்து அது குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் இமாம் தலைமையில் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டன. அந்த ஆணைக்குழு அறிக்கையில் கூட இந்த மனுதாரரை பற்றி ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்படவில்லை. நிலைமை இவ்வாறு இருக்கையில் இந்த மனுதாரரை சட்டத்திற்கு புறம்பான முறையில் பிரதிவாதிகள் கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அரசியல் அமைப்பின் 13(1) மற்றும் 13(2) பிரிவுகளின்படி அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் ஒருவரை தன்னிச்சையாக கைது செய்ய முடியாது. சட்டத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிகளுக்கு இணங்க மட்டுமே ஒருவரை கைது செய்ய முடியும். நியாயமான சந்தேகம் இருப்பது அதற்கான கட்டாய காரணியாகும். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் 6வது பிரிவில் நியாயமான சந்தேகம் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய பிரதம நீதியரசர் சூரசேன அண்மையில் வழங்கிய தீர்ப்பு ஒன்றிலும் இது மிகவும் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்கையில் இந்த நடவடிக்கைக்கு சட்டமா அதிபர் ஆதரவளிப்பது குறித்து நான் ஆச்சரியமடைகின்றேன். பிரதிவாதிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலப்படங்கள் குறித்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி கருத்து தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். கணம் நீதிபதி அவர்களே, இந்த புகைப்படம் மனுதாரர் கர்தினால் ஆண்டகையுடன் இருக்கும் ஒரு புகைப்படமாகும். மற்றொரு புகைப்படத்தில் அவர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் இருக்கின்றார். இந்த புகைப்படங்களில் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் மற்றும் பிரபா கணேசன் ஆகியோருடன் இருப்பதை காண முடிகிறது. இந்த புகைப்படங்கள் அவர் ஒரு அரசியல்வாதியாக செயற்பட்ட சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களாகும்.
அந்த வகையில் அவர் இருக்கும் புகைப்படம் ஒன்றில் அசாத் மௌலானா இருந்தார் என்பதை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவர் ஏதேனும் குற்றத்துடன் தொடர்புடையவர் என கூற முடியாது. விடயங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் பிரதி சாலிசிட்டர் ஜெனரலின் மேலதிக சமர்ப்பணங்களுக்காக இந்த மனுவை மீண்டும் ஜூலை 9 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது.